கும்பகோணம் அருகே நவராத்திரி விழாவையொட்டி ரஜினியின் 171 உருவ பொம்மைகளை வைத்து ரஜினியின் தீவிர ரசிகர் வழிபாடு செய்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நவராத்திரி விழாவையொட்டி அபூர்வ ராகங்கள் முதல் வேட்டையன் வரை உள்ள ரஜினியின் 171 உருவங்களை மரப்பலகை மற்றும் களிமண்ணால் வடிவமைத்து கொலு அமைத்து தீவிர ரஜினி ரசிகர் கார்த்திக் வழிபாடு செய்தார். இச்செயல் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை மேற்கொள்வது குறித்து ஆப்தமித்ரா தன்னார்வலர்களுக்கான ஒருநாள் புத்தக பயிற்சி நகர்மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை மேற்கொள்வது குறித்து புதுக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட முதல்நிலை மீட்பாளர்கள் மற்றும் ஆப்தமித்ரா தன்னார்வலர்களுக்கான ஒருநாள் புத்தக பயிற்சி நகர்மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் சக்தி கேத்தி மற்றும் தாசில்தார் பரணி ஆகியோர் முன்னிலையில் ஒருநாள் பயிற்சி நடைபெற்றது. அதிமுக கழக வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் பம்மல் தெற்கு பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பம்மல் தெற்கு பகுதியில் பகுதி கழக செயலாளர், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நாகல்கேணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் கணேசன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு கழகத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். திருப்பெரும்புதூரில் இரத்த தானம் வழங்குவதின் அவசியம் குறித்த இரத்த தான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் பேரூராட்சியில் இரத்த தானம் வழங்குவதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமினை திருப்பெரும்புதூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கும்பகோணத்தில் விஜய் ரசிகை ஒருவர் அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வருவதால் வீடு கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூர் அருகே புஷ்பா என்ற விஜயின் தீவிர ரசிகை விஜய் ரசிகர் நற்பணி மன்றத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் மற்றும் அவருடைய தாயார் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி தவித்து வருவதால் வீடு கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளார். வேலாயுதபுரத்தில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண் தாய்மார்களுக்கான தடுப்பூசி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. வேலாயுதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே தடுப்பூசி மைய திறப்பு விழா நாடார் உறவின் முறை சங்க தலைவர் RVS வேல்முருகன் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கோவில்பட்டி நகராட்சி சேர்மன் கருணாநிதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தடுப்பூசி மையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பணிகளை துவக்கி வைத்தார். சின்னமனூர் தேனி தெற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் திருமண மண்டபத்தில் தேனி தெற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி ஒன்றியம், நகரம், பேரூர் பகுதிகளுக்கான அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் திமுக மாணவர் அணி மாநில துணை செயலாளர் கோகுல் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உலக அளவில் கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கிய லாலிகா கால்பந்தாட்ட பயிற்சி நிறுவனம் தேனி மாவட்டத்தில் தனியார் பள்ளியுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் செயல்படும் கல்வி குழும பள்ளியுடன் ஸ்பெயின் நாட்டின் லாலிகா கால்பந்து பயிற்சி மையம் ஒப்பந்தம் போடப்பட்டு துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லாலிகா கால்பந்தாட்ட பயிற்சி மையத்தின் தொழில்நுட்ப பயிற்சியாளர் மிகுவல் காசால் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் பேட்டியளித்த அவர் 8 வயதிற்கு மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.